ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கெட்டில் ஒரு அரை பக்கெட் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. ஸோ இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசி. அது மட்டும் இல்லை, அந்த நம்ம போடக்கூடிய அந்த மேட்டில் படிஞ்சிருக்கக்கூடிய கரையெல்லாமே சூப்பராக நீக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மூடி அளவு டெட்டாயில் சேர்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கால் மேட்டை இதில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு. லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன் அந்த தண்ணியில் முங்குற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடணும். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இன்னுமே கரை ரொம்ப அதிக அளவு படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரொம்ப அதிகமாக கரையாக இருந்துச்சுன்னா ஒரு அரை ஒரு நீங்கள் ஊற வச்சுருங்க. ஸோ இதில் பாருங்கள் நான் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்களா கரை நான் கையை வச்சு தேய்க்காமல் அதில் இருக்க கரையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு 2-3 முறை நீங்கள் லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணாவே போதும். அழகாக பார்த்திங்கன்னா சூப்பராக கரையெல்லாமே நீங்கி வந்துடும். நீங்கள் இந்த கல்லுப்பும் டெட்டாயிலும் போடுறனால நீங்கள் அந்த தண்ணியிலே ஊற வைப்பீங்க பார்த்திங்களா. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அதில் இருக்க படிஞ்சிருக்க கரையெல்லாமே சூப்பராக நீக்கிடும். இதுக்கு நீங்கள் கை வலிக்க தேய்க்க தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம அதாவது ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுட் கலர் சட்னி எல்லாம் போடுறது கொடுப்பாங்க. ஸோ அது எடுத்துக்குங்க. அதில் மேல் போர்ஷனில் லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இப்போ அந்த பாக்ஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக கம்ஃபர்ட் இருந்தால் சேர்த்துக்குங்க. ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் வாஷ்ரூமில் நம்ம அதிக விலை கொடுத்து ஓடரில் போன்ற பல பொருட்கள் வாங்கி வைப்போம் வாசனையாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே அடிக்காது. ஸோ ஹைஜீனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஹோம்மேட் ஓடரில் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் கடுகெல்லாம் தாளிக்கிறதா இருந்தால் நம்ம எண்ணெய் ஊற்றுனதுமே கடுகு போடுறதுமே பொரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கு பதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா கடுகு வெடித்து வெளியே வராது. பாருங்கள் வெடிக்கிற கடுகு எல்லாமே உள்ளே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் காலையில் டைமில் அரைஞ்சராக சமைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி முட்டையை நீங்கள் வேக வச்சிங்கன்னா குயிக்காக வெந்து வந்துடும். பாருங்கள் தண்ணி அதாவது முட்டை பாதியில் முங்குற அளவுக்கு தான் ஊற்றிருக்கு. கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் தான், அவ்வளோதான். குயிக்காக நம்ம முட்டை வெந்து கிடச்சிடும். அது மட்டும் இல்லை, முட்டை எதுவுமே விரிசல் இல்லாமல் அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்டுமே போடுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா சட்னி ஒரு சில டைமில் அழுகிடும். ஸோ எப்பவுமே வெங்காயம்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னா தோசை சுட்டதுக்கப்புறம் தோசை தவாவில் சூடாக இருக்கும்ல, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த வேறு பகுதியை இந்த மாதிரி திருப்பி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். அடுத்த டிப் பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் கட் பண்ணும்போது கையிலையும் கண்ணிலையும் எரிச்சிட்டு இருக்கும். தெரியாதனமாக நம்ம கண்ணில் தொட்டுருவோம். ஸோ எப்பவுமே பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு எரிச்சலுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வீட்டில் கிரைண்டர் இருக்காது. ஸோ அர்ஜென்ட் சமயத்தில் மிக்சியில் எப்படி நம்ம இட்லி தோசை மாவைக்கு அரைக்கணுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அரிசியும் உளுந்தும் ஒன்றா தான் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக அவலை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி எடுத்தீங்கன்னா டஸ்ட்லாம் அதில் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் இந்த அவலை என்ன பண்ணணும்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அந்த மிக்ஸி ஜாரில் அந்த அரிசி கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வெளியே எடுத்து போட்டுட்டு அழகாக திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுக்கிறேன். உளுந்தும் அரிசி ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக தான் போட்டு அரைக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க இந்த உளுந்துமே நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு எந்த பதத்துக்கு, அதாவது இட்லி தோசை எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் அரைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவலை எடுத்து போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. நீங்கள் பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சட்டுன்னு ஒரு 4 மணி நேரத்தில் ஊற வச்சு வரணும், சுட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கைப்பட நல்ல உள்ளேருந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா ஊறி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள்
சூப்பராக நம்மளோட மாவு நல்லா ப்ளஃபியாக வந்து பொங்கி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இட்லி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா மெதுன்னு சாஃப்டாக பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். ஸோ இப்போ இது பாருங்கள், நான் தேவையான அளவு நான் மாவு எடுத்துகிட்டு மிச்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் இட்லி உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். எடுக்கும் போதே தெரியுதுங்களா. அதேமாரி இட்லி தோசைக்கு மாவுக்கெலாம் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா பொதுவாக வந்து இட்லிக்கு அரைக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப கட்டியாக வந்து அரைச்சி வச்சிடக்கூடாது. அந்தமாரி அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து உப்பாது. அதேமாரி நம்ம இட்லி ஊற்றும் போது நல்லா ப்ளஃபியாக வரணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும், ரொம்ப அதிகமாக தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இட்லி சுட்டு எடுத்தால் சூப்பராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டான இட்லி கிடச்சிருச்சு. மெதுன்னு இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிடச்சிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக கிரைண்டரில் அரைக்காதவங்க மிக்சியில் கூட வீட்லேயே அழகாக நீங்கள் இந்த மாதிரி தேவையான அளவு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இட்லி கிடைக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி அப்பளம்லாம் வாங்கணும் அப்படின்னா வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சுடுமும் வராது. ஸோ இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து பாக்ஸில் வந்து நீங்கள் கவர்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு நல்ல ஏர் டைட்டான பாக்ஸ் ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸில் வந்து இந்த அப்பளத்தை நம்ம போட்டுடலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம இதில் சேர்க்கணும். அது சேர்க்குறதுனால நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்காமல் அதே சமயத்தில் ரொம்ப வந்து அந்த நம்ம வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்பளம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லானது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லுமே இருக்காது. லைட்டாக நம்ம வீட்டில் இருக்க அந்த அரிசியை மேலே இந்த மாதிரி போட்டு விட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்பளம். பாருங்கள், இந்த மாதிரியே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், போய் நம்ம வீட்டில் வந்து உப்பெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா உப்பு வந்து நம்ம என்ன தான் வந்து ஜாரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுகி நம்ம போட்டு வச்சாலுமே வந்து தண்ணி விட தான் செய்யுது. ஸோ உப்பெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடிய மெயின் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் வந்து ஜாரில் தான் போடணும். அதேமாரி இந்த கண்ணாடி இதுலேயுமே நம்ம போடலாம், பிளாஸ்டிக்லலாம் போட்டுறாதீங்க. ஸோ கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் அந்த பாட்டிலில் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு, சால்ட் உப்பு இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா தண்ணியே விடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம போடக்கூடிய உப்பு. அடுத்து பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து அனுப்பும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பிளாக்கான மாரி ஆகிருக்கும். ஸோ அவங்க எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இல்லை இந்த ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஆப்பிள் வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி கலர் மாறாமல் இருக்குல்ல. இது நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பதம் மேலே அந்த ஆப்பிளுக்கு மேலே இருக்கிறனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒயிட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டாக வந்து மீதமான டூத்பேஸ்ட்டு வெளியே தூக்கி போடாமல் அழகாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நம்ம மேல் போர்ஷனில் கட் பண்ணணும். அந்த மூடி பகுதியிலே அவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டு. ஸோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வெதுப்பான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடுங்களில் வந்து கிச்சன், அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து அடுப்படி ரொம்ப நல்லா வந்து க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் நம்மளுக்கு அடுத்து வேலை செய்யவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு லிக்யூடுமே வந்து தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் இந்த தூக்கி போடக்கூடிய இந்த பேஸ்ட்ரி கவர் இருந்தாவே போதும். சூப்பராக நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடலாம். பாருங்கள், லைட்டாக வெதுப்பான தண்ணியில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நார்மலாக தண்ணியிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்காது. இது கூடவே கொஞ்சமாக வந்து லெமன் இருந்தால் சேர்த்துக்குங்க. லெமன் இந்த மாதிரி ரொம்ப பாதி லெமன்லாம் தேவை, கொஞ்சம் ஒரு 1/4 லெமன் வந்து லைட்டாக பிழிஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வினிகர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சனோட கேஸ் அடுப்பு மட்டும் இல்லை, நம்மளோட சிங்க்கு, ஸோ இந்த ஏரியாலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சொல்யூஷனை. பாருங்கள், எப்போ கேஸ் அடுப்புலாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொட்டாங்கச்சி இந்தமாரி இந்த பர்னரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ள அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஸ் சரியாக எரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மேலே கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஷெல்ஃபு, இது இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ராட்ச் பிட் வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்திங்கனாவே சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். துடைக்கும் போது நல்லா ஈரமான துணியை வந்து ஈரம் பண்ணிட்டு பிழிஞ்சதுக்கப்புறம் தொடச்சி எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்டுன்னு வந்து நல்லா க்ளீனாக வந்து தொடச்சி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.